ரொம்ப பழமையான கோயில். விநாயகர் வந்து பிரதிஷ்டமானவர். ஒரு 17 வருஷமா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா முருகர், வராகி, துர்கை அம்மன் வாங்கிட்டு வந்தோம். கோயிலை புதுப்பிக்கணும்ட்டு இவங்க ஜலத்திலேயே இருந்தாங்க. ஃபுல்லாக 1.5 வருஷமா நீர்லேயே இருந்தார் முருகரும் விநாயகர் இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை கட்டணும். கட்டி கும்பாபிஷேகம் 8ஆம் தேதி நடந்தது சாமிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் தான் இந்த மாதிரி 31ஆம் தேதி நாங்கள் எங்கள் அக்கா மண்டல பூஜை காசு கொடுத்தாங்க. அது கொடுக்குறப்போ எல்லாம் சாமியை காட்ட சொன்னாங்க. அவங்க தான் வராகி வாங்கி கொடுத்தாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் காட்டிக்கினே வரும்போது முருகரை பார்த்தோம். சித்தி அங்கே பாரு கண்ணு தெரிஞ்சுது முருகருன்னு. அவ ஏதோ விளையாட்டா சொல்கிறாருன்னு நினச்சினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த கரு விழி தெரிஞ்சுது. கண்ணு விழி கருப்பா. சரின்னு இரு ஆமாவுமா நான் பார்க்குறேன்ட்டு கீழே இறங்கி பார்க்கும்போது இந்த வெள்ளை இது வந்து விழின்னு பிறகு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பதட்டமாக விஷயம் கத்திட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டிலலாம் ஓடி வந்து பார்த்தா அவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுது. 1:30 கரெக்டாக 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 வரைக்கும் இருந்துச்சு. அந்த வெள்ளை விழியோடவே இருந்தார் சாமி. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எப்படி அவர் கொடுத்த அந்த இதுவே காட்சி, நான் இந்த கோயிலை கட்டினதுக்கும் அவர் எனக்கு கொடுத்ததுக்கும் இந்த ஜென்மமே எனக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர் பார்த்தார். எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் வரும்போது உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா செங்குன்றம் வந்துட்டிங்கன்னா பொன்னேரி பஸ்ஸு நிறைய இருக்கும். அந்த பஸ்ஸுலேருந்து நீங்கள் நேராக திருவாயூர்பாடின்னு வந்து கேட்டிங்கன்னாலுமே சொல்லுவாங்க. லைன் மார்க் வந்து ஆதர்ஸ் ஸ்கூல் எதிர்த்த சந்திலேயே நம்ம கோயில் இருக்குது. எல்லாரும் வந்து இந்த கோயிலுடைய அருள் பெறணும்.